123வது பிறந்த தின நாளாகிய இன்று அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து ஏழைகளுக்கு உணவளித்து பாட புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் காமராஜருடைய கனவுகளை நனவாக்கின்ற வகையிலே அவர் இட்டுச் சென்ற பணியை பள்ளி குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவுகின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரிய காரியத்தை அவர் இந்த தமிழகத்தினுடைய 9 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியினை அமைத்து சிறப்பு செய்தனால் அவருக்கு இந்த திருவுருவச் சிலையை எங்களுடைய அணியை சார்ந்தவர்கள் கடுமையான முயற்சி எடுத்து நிறுவியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த சிலைக்கு தினசரி புதிதாக காலையிலே மாலை அணிவிக்கின்ற பணி தொடர்ந்து நடந்து வருகின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக இதே போல காலம் உள்ளவரை அவருக்கு மாலை அணிவிக்க திட்டமிட்டுள்ளோம். அப்படிப்பட்ட தலைவரை மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்துகின்ற வகையிலே காமராஜருடைய குணத்தை, அவருடைய செயல்பாட்டை, அவர் இந்த நாட்டுக்கு செய்த பணியை மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையிலே பல்வேறு கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. அத்துணையும் சிறப்பாக காலையிலிருந்து மாலை வரை நடைபெற இருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை மாநகர மாவட்டம் சார்பில் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவச் சிலைக்கு நாங்கள் மாலை அணிவிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர். ஏனென்று சொன்னால் அவருடைய அமைப்பில் எந்த ஜாதி, மதம், அரசியல் கட்சி என்பதற்கு இடமே கிடையாது. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு மாலை தெரிவிக்க இந்த இடத்தில் பார்த்து என்றால் இந்த இடத்தில் இல்லாத கட்சிகளும் கிடையாது, இந்த இடத்தில் இல்லாத ஜாதிகளும் கிடையாது, இந்த இடத்தில் இல்லாத மதங்களும் கிடையாது. அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு இந்த இடத்தில் மாலை மரியாதை செலுத்த வந்திருக்கிறார் என்றால் இதைவிட நம்முடைய அகில இந்திய அளவில் எந்த ஒரு தலைவருக்கும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த ஜாதி மதத்தை சார்ந்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு மரியாதையை செலுத்த நிச்சயமே முடியாது என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம், செயலாளர் செயலாளர் பாலமுருகன், மாநில துணைத் தலைவர் பாலமுருகன், ஒருங்கிணைப்பாளர் மாரிக்கண்ணு, செய்தி தொடர்பாளர் மணிராஜ் மற்றும் என்னோடு இன்னும் நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த அனைத்து சங்க நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் சமையல் கலைஞரை சேர்ந்தவங்க பிரபு, தர்மன் எல்லாமே வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல. ரைட்ண்ணே. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கோவை மத்திய மண்டல கொங்கு மண்டல தலைவர் மாணிக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நமது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வடகோவையிலே அமைந்துள்ள உருவ சிலைக்கு மாலை அணிவிப்பது வழக்கம். அதே போன்று கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் பல அணைகளை கட்டியிருக்கிறார். பல்வேறு நல்ல செய்தியையும் நல்ல மக்களுக்கு தேவையான அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு தமிழகத்துக்கு வேண்டிய அனைத்தும் நல்ல முறையில் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு தலைவர், உன்னத தலைவர், ஒப்பற்ற தலைவர் மறைந்த காமராஜர் அவர்கள் 123வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்பாக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் சார்பாக இந்த விழாவினை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில்
ஒவ்வொரு அரசியல்வாதியும் இன்று பெருந்தலைவர் காமராஜரை முன்னின்றுதான் இந்த அரசியல் செய்து வருகிறார்கள். இருந்தாலும் இது போன்ற ஒரு நல்ல தலைவர், உத்தம தலைவர் யாரும் இருக்க முடியாது, வர முடியாது என்ற எண்ணில்தான் இன்று இருந்து வருகிறோம். ஆகவே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மறைந்த மாபெரும் தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய பணியில் சிறக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் பெருந்தலைவருடைய இந்த 123வது பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இனிப்பு வழங்கி இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, ஓட்டுமா நம்பர் கம்ப்யூட்டர் எனக்கு வர தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவரின் வழிகாட்டுதலின்படியும் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிநடத்தலின்படியும் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் ஐயா காமராஜ் அவர்களின் 123வது பிறந்தநாள் தினம். இந்த நல்ல நாளிலே கர்ம வீரர் காமராஜ் ஐயா அவர்களுக்கு அவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மற்றும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இந்த தமிழக வெற்றி கழகம் அவரது புகழ் மென்மேலும் பரவுவதற்காக அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஒரு நல்ல நாளிலே இன்று தமிழகம் பல துறைகள், அதாவது கல்வி, மருத்துவம், விஞ்ஞானம் போன்ற பல துறைகளை இன்று சிறந்து விளங்கியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அடித்தளமாக அமைந்தது ஐயா அவர்களின் கல்விக் கொள்கை என்று சொன்னால் மிகையாகாது. அனைவருக்கும் கல்வி, மதிய உணவு திட்டம், அவருக்கு படிக்கவில்லை என்றாலும் கூட பல கோடி மாணவர்களின் கல்விக்கு கதவை திறந்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று அனைத்து துறைகளுமே இன்று தமிழகம் முதன்மையாக இருக்கிறதுக்கு அடித்தளம் அமைத்தவர் ஐயா அவர்கள் தான். அவரை கொள்கை தலைவராக ஏற்றதற்கு தமிழக வெற்றிக்கழகம் மிகவும் பெருமை அடைகின்றது. அது மட்டுமல்லாமல் கிங் மேக்கர், அதாவது பெயரளவுக்கு இல்லாமல் அனைத்து துறைகளுமே, அதாவது முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், காங்கிரஸின் தலைவராக இருந்திருக்கிறார், பதவி வைத்திருக்கார். அனைத்து பதவிகளும் வகித்தாலும் கூட அவர் பதவியிலிருந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கும் பொழுது ஏழையாகவே இறங்கிய ஒரே தலைவர் தமிழகத்தில் ஐயா கருணாநிதி காமராஜ் அவர்கள் என்றார் சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட தலைவருக்கு புகழ் மாலை சூட்டுவதற்காக இன்று கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாக இன்று ஒன்று கூடி ஐயாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மிகவும் பெருமை அடைகின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு வேலையை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை நாம் தமிழர் கட்சி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் எங்களுடைய அருமை தம்பி பேரறிவாளன் அவர்களுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நாங்கள் பண்ணுறது இந்த சிலைக்கு நாங்கள் ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் மது விலக்கு இல்லை, உடனடியாக மது விலக்கு அமல்படுத்தணும். ஏன்னா இவருடைய தற்போதைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை மு கருணாநிதி அவர்கள் தான் முதல்ல தமிழ்நாட்டில் மதுவை கொண்டு வந்தவர். அதனால் உங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை மகன் துடைத்ததாக வரலாறு பேசட்டும். அதனால் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 5369 மதுபான கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் மூடணும். பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க எத்தனை வரதட்சணை கொடுமைகள் இருக்குது. பெரியார் பெண் விடுதலை வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்க. இன்னும் வரதட்சணை கொடுமை காரணமாக எத்தனை பெண்கள் 1 சவரன் கொடுக்கல, 1 பவுன் கொடுக்கல, 1 லட்சம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பெண்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய உயிர் வாழ்வதற்கு கூட ஒரு நம்பிக்கையான சூழல் இல்லாத நிலை தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. அது மாறணும். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக தமிழ்நாட்டை மாற்றணும். அது அவர் மு க ஸ்டாலின் அவர்களால் மாற்ற முடியலை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில் நாங்கள் பெண்களுக்கான ஒரு ஆட்சி அமைப்போம், பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு ஆட்சி அமைப்போம்.